ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சாதம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம், அல்லது வீட்டில் கூட நம்ம காலை நேரங்களில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான சின்ன வெங்காய சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கேன் அடுப்பில். நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 2லேருந்து 2.25 ஸ்பூன் அளவுக்கு நார்மலாக ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த ஆயில்னாலும் ஓகே தான். இப்போ ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் பச்சை மிளகா நான் சேர்க்குறேன். காரம் கம்மியான பச்சை மிளகாவை இது போல் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 பல் பூண்டு இது போல் நல்லா குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா பூண்டு எல்லாம் வதங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்குனதுக்கப்புறமா இதில் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் நான் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. விட்டமின் சி நிறையா இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் இது போல் கிளறு சாதம் பண்ணி அடிக்கடி சாப்பிட்டுக்கணும். இப்போ இந்த சாதத்துக்கு சின்ன வெங்காயம் இப்படியே பச்சையாக இருக்கக்கூடாது, அதனால் இதை நல்லா வேக வைக்கணும். இப்போ இது போல் 2 வாட்டி வதக்கி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து அப்படி கலர் மாதிரி வந்திருக்குது. வெங்காயம் எல்லாமே சாஃப்டாக வதங்கிருச்சு இல்லையா? இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மிளகாப்பொடியோடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போகிற வரைக்கும் வதக்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி சாதத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம சோறுலே பார்த்திங்கன்னா உப்பு போட்டு தான் வடிச்சிருப்போம், அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கணும். இப்போ எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம நார்மலாக சாதம் நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய பொன்னி அரிசி நான் வடித்து வச்சுருக்கேன் உதிரியாக, அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம், அல்லது பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம், அல்லது எந்த அரிசியில் நீங்கள் செய்ய விரும்புகிறீங்களோ அந்த அரிசியில் நீங்கள் ரைஸாக வடித்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாதத்தை நல்லா உதிரியாக போட்டு கிளறி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிளறி வச்சுருக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டுறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தை நல்லா இது போல் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் ரொம்ப சேர்க்க வேண்டாம், லைட்டாக, அதாவது ஒரு பழத்தில் கொஞ்சம் காவாசி பகுதியை நறுக்கிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க அதோடைய ஜூஸை. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவிட்டு நீங்கள் சுட சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சாதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி கிளறு சாதம் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. Thanks for watching.